ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு கூட்டமாக தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஐயா பெரியாரை பற்றி பேட்டி கேளுங்க, அவங்கள்ட்ட ஐயா அம்பேத்கரை பற்றி பேட்டி கேளுங்க, அஞ்சலியம்மாளை பற்றி பேட்டி கேளுங்க, வேலுநாச்சியரை பற்றி கேளுங்க, பதில் தெரியாது. இதே நீங்கள் அடுத்து வர ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் எங்கே நடக்குன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க. தமிழ் தேசியம் வந்து தூய குடிநீர், திராவிடம் வந்து சாக்கடை. எப்படி தூய குடிநீரும் சாக்கடை ஒன்றாகும்? இது ரெண்டுத்தையும் போட்டு என்ன ஃப்ரூட் மிக்சர் போட்டு அடிச்சு குடிக்க முடியும்? ஒரு கொள்கை இல்லாமல் ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியா இல்லை காங்கிரட் கலவையா என்னன்னே தெரியல. காங்கிரஸ் உங்களுக்கு துரோகியா நண்பனா என்று கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. சொல்றாங்க கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. கொள்கையும் அரசியலும் முதல்ல வேறாங்கிறதே இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் இங்க தெரியுது. முதல்ல கொள்கையும் அரசியல் வேறா, ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு கேப்கட்ல போயிட்டு VPN கனெக்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டா அது கொள்கைன்னு நினைக்கிறாங்க. ட்விட்டர்ல அண்ணன் லொயாலா மணி அவர்கள் பேசுவதையும், அண்ணன் ஆதவர்ஜனா பேசுவதையும், அண்ணன் புஸ்லியானந்த் அவர்கள் பேசுவதையும் ஃபயர் விட்டா அது ஒரு கொள்கைன்னு நினைக்கிறாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து என்ன கொள்கை இருக்குன்னு கேக்குறீங்க. அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் வச்சிருக்காங்க, லொயாலா மணி இருக்காரு, அதுக்குன்னு ஒரு பாசிரியர் கொள்கை பரப்பு பாசிரியர் வச்சிருக்காங்க. இது எப்படி நீங்க கொள்கை இல்லைங்கிறீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு? இப்போ வந்து நீங்க கேக்குறீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இல்லை, கொள்கை நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இல்லைன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நேர்காணல்ல கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள்ட்ட கேட்குறாங்க, உங்க கட்சி கொள்கை என்ன அப்படின்ட்டு. ஹிந்தி பீஸு வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி அப்படின்ட்டு, அதுதான் என்னுடைய கட்சி கொள்கை. சரியில்லா ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்புள்ள அப்படின்ட்டு சொன்னார். இது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்குமான சமூக நீதி கொள்கையா. அதனால அண்ணன் வந்து கொள்கை கேட்டதுக்கு பாட்டு பாடுறாரு. இன்னொரு அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன், உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறார். அது வந்து தமிழ் மறை. உங்களுடைய கொள்கை என்ன? இப்போ என்னுடைய கொள்கையா தமிழ் தேசியம். என்னுடைய தாய்நாட்டை தமிழன் நான் தான் ஆளணும், இங்கே யார் வேணா வாழலாம். இங்கே உள்ள எல்லாத்தையும் வளங்களை பாதுகாப்பது என்னுடைய தமிழ் தேசிய கொள்கையா இருக்கு. காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம் எல்லா வளங்களையும் பாதுகாப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு நிறைந்த ஒரு தூய தமிழ் தேசத்தை படைப்பது என்னுடைய கொள்கை. இப்போ கல்விக்கேற்ற வேலையா தற்சார்பு பொருளாதாரம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது, இளைஞர்களை அரசியல் படுத்துவதும் எங்களுடைய ஒரு கொள்கை தான், அரசியல் தெளிவுபடுத்துவது. இதே தமிழக வெற்றிகளுடைய கொள்கை என்னன்ட்டு இப்படி யாராச்சும் பேப்பர் பார்க்காம பேசிடுவாங்களா? விஜய பேப்பர் பார்த்து பேசுறாரு. அண்ணன் விஜயே பேப்பர் பார்த்து தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கை என்னன்னே சொல்லல. ஒரு கொள்கை இல்லாம ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியா இல்ல காங்கிரட் கலவையா என்னன்னே தெரியல. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்ட்டு சொல்றாங்க. எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னாகும்? தமிழ் தேசியம் வந்து மலை, திராவிடம் வந்து சாக்கடை. எப்படி ஒன்னாகும்? இப்போ வந்து தமிழ் தேசியம் வந்து மலைங்கிறத விட தமிழ் தேசியம் வந்து தூய குடிநீர், திராவிடம் வந்து சாக்கடை. எப்படி தூய குடிநீரும் சாக்கடை ஒன்றாகும்? இது ரெண்டுத்தையும் போட்டு என்ன ஃப்ரூட் மிக்சர் போட்டு அடிச்சு குடிக்க முடியும்? இப்போ அவர்களை பொறுத்தளவு அவங்கள்ட்ட கொள்கை இருக்கான்னு கேட்டால் கொள்கை இல்லை, அது ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸு. ஆப்பிளில் கொஞ்சம், ஆரஞ்சில் கொஞ்சம், பாதாமில் கொஞ்சம், வாழைப்பழத்தில் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு அடிச்சு குடிக்கிற ஒரு ஜூஸு. ஆனால் ஒரிஜினலான ஃப்ரூட் மிக்சர் குடிச்சா கூட நமக்கு கொஞ்சம் தெம்பு வரும். இந்த ஃப்ரூட் மிக்சர் குடிச்சா ஒன்றும் இல்லை, இது வெறும் பச்சை தண்ணி மாதிரி தான். இவர்களுக்கு வாக்களிப்பது அதுதான். வாக்களித்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு கேட்டால், இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், உங்களுடைய கொள்கை என்னங்க? எனக்கு கொள்கை எல்லாம் தெரியாதுங்க, அண்ணனை பிடிக்குங்க. அண்ணனை பிடிக்கிறதா உங்களுடைய கொள்கையவா? அண்ணனை பிடிக்கிறதுனா நீங்களும் உங்க அண்ணனை போயிட்டு தனியாக அரசியல் பண்ண வேண்டியதானே? ஏன் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு வரீங்க? இப்போ இவர்கள் எப்படின்னா இவங்கள்ட்ட கேள்வியை முன் வச்சிடக்கூடாது. அண்ணன் லொயாலா மணி அவர்கள்ட்டையும் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள்ட்டையும் இப்போ கேள்வியை முன் வச்சா, இல்லை நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்க கூடாது, எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்களை விமர்சிக்க கூடாது. விமர்சிக்க கூடாதுன்னா திரைப்படம். அண்ணன் விஜய் அவர்கள் வந்து திரைப்படத்தில் 10 பேரை சண்டை போடுவாங்க, பார்க்காம வசனம் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, நல்லா பாடுவாங்க, இது பண்ணுவாங்க, அது திரைப்படம். இதே இங்க ஒரு ஜனநாயக பாதைக்கு வரும்பொழுது, ஜனநாயக அரசியலுக்கு வரும்பொழுது மற்ற எல்லா கட்சிகளும் விமர்சனம் வைப்பாங்க. வைக்கிற விமர்சனத்திற்கு நம்ம பதில் விமர்சனம் வைக்கணும். அது பதில் விமர்சனம் வச்சா தான் இது வந்து அரசியல். இன்னும் விமர்சனமே பண்ணக்கூடாது, இன்னும் கேள்வியே கேட்கக்கூடாது, நான் மட்டும்தான் சண்டை போடுவேன்னா அது சினிமா. இது வந்து ஒரு ஜனநாயக பொது வழி, இது அரசியல். 4 கட்சி 4 கேள்விகள் கேட்க செய்வாங்க. கேட்குற கேள்விகளுக்கு வந்து கருத்தியல் ரீதியாக விமர்சனம் செய்யணும். கருத்தியல் ரீதியாக அவர்களுடைய கேள்விகளை எதிர்கொள்ளணும், விவாதம் செய்யணும். ஆனால் இவர்கள் வந்து அது மாதிரி விவாதம் செய்கிறாங்களா? ஒரு கேப்கட்ல போயிட்டு VPN கனெக்ட் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டா அது கொள்கைன்னு நினைக்கிறாங்க. ட்விட்டர்ல அண்ணன் லொயாலா மணி அவர்கள் பேசுவதையும், அண்ணன் ஆதவர்ஜனா பேசுவதையும், அண்ணன் புஸ்லியானந்த் அவர்கள் பேசுவதையும் ஃபயர் விட்டா அது ஒரு கொள்கைன்னு நினைக்கிறாங்க. அது அல்ல கொள்கை. இப்போ நீங்க இங்க ரீலுக்கும் ரியாலிட்டிக்கு தான் வித்தியாசம். இங்க ரியாலிட்டி வரும்போது எல்லா கட்சிகளும் கேள்வி வைப்பாங்க. வைக்கிற கேள்விகளுக்கு கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளணும், கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொண்டாதான் அது கட்சி. இவர்கள் எல்லாம் எங்களை வந்து விமர்சிக்கவே கூடாதுங்கிறாங்க. இதே இப்போ மக்கள் மன்றமா இருக்கட்டும், இப்போ தினத்தந்தியில இப்போ எல்லாத்துலயும் இப்போ விவாத மேடைகள் நடக்கும்பொழுது அண்ணன் கார்த்தி அவர்கள் வந்து கேட்குறாங்க, திராவிடம்னா என்னென்ன வந்து ஆங்கிறாரு. அதாவது கமல்ஹாசன் ஐயாட்ட ஒரு நேர்காணல்ல கேட்பாங்க, இப்போ ரஜினி நடிச்ச கேரக்டர்லேயே உங்களுக்கு வந்து எந்த கேரக்டர் பிடிக்கும், நீங்க எந்த கேரக்டர் நடிக்க விரும்புறீங்க அப்படின்ட்டு. அவர் வந்து அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம
ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டுக்கு போவார், அடுத்து ஒரு படம் போவார், அடுத்து அப்படியே கதையா போயிட்டு அப்படியே அரை மணி நேரம் போயிட்டு நேர்காணல் முடிஞ்சிடும். கடைசி வரைக்கும் அங்குள்ள ரசிகர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் அண்ணன் லோயாளமணி வந்து அது வந்து அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் தமிழினத்தை கொன்ற 1,00,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்ற காங்கிரஸ் உங்களுக்கு இனத்துரோகியா நண்பனான்னு கேட்டா இல்ல, கொன்றவர்கள்லாம் எங்களுக்கு வந்து எதிரி தான் அப்படிங்கிறாங்க. கொன்றவன் யாரு? காங்கிரஸ் தானே. காங்கிரஸ் எங்களுக்கு எதிரின்னு சொல்வதில் என்ன உங்களுக்கு வாய் கூசுது? ஏன்னு தெரியல. இப்ப வரைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் யூக வகுப்பாளர் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன கேள்வினா, கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை பாருங்க. காங்கிரஸ் உங்களுக்கு துரோகியா நண்பனா என்று கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லை. சொல்றாங்க கொள்கை எதிரி வந்து பாஜக, அரசியல் எதிரி வந்து திமுக. கொள்கையும் அரசியலும் முதல்ல வேறாங்கிறதே இந்த கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் இங்க தெரியுது. முதல்ல கொள்கையும் அரசியலும் வேறா, ரெண்டுமே ஒண்ணுதான். அது இவர்களுக்கு முதல்ல புரிய மாட்டேங்குது. இப்ப பாஜக கொள்கை எதிரினா திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பத்தி அண்ணன் விஜய் அவர்கள் பேசணும். ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ட்வீட் போடுறாங்க. திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி அண்ணன் விஜய் அவர்கள் பேசல. இதே எஸ்ஐஆர் பத்தி 9 நிமிஷம் 26 செகண்ட் பேசியிருக்காங்க. அதுல பாஜகங்கிற ஒரு பெயரை கூட பதிவு செய்யல. இப்ப இதை கொண்டு வரது யாரு? பாஜக தான் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது முழுக்க இவர்களை விமர்சனம் செய்யாம கடந்துட்டே இருக்குன்னா அதுக்கு எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணும்? எதற்காக இவர்களுக்குன்ற ஒரு கட்சி, இவர்களுக்கு ஒரு கொடி முதல்ல எதுக்கு இருக்கணும்? நான் மக்களுக்கு சேவை செய்ய போறேன், மக்களுக்காக எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க போறேன்னா மக்கள் பிரச்சனை பேசுவது தானே மக்களுக்கு குரல் கொடுப்பதா ஒரு அர்த்தம். மக்கள் பிரச்சனை பேசாம கடந்து செஞ்சுட்டு இருந்தா இதுக்கு என்ன எதுன்ட்டு புரியல. இதே எஸ்ஐஆர் கொண்டு வருவது அவங்க, அதை செயல்படுத்துவது திமுகவை மட்டும் விமர்சிக்கிற இவர்கள் ஏன் பாஜக விமர்சனம் செய்யல? செப்டம்பர் 27 கரூர் சம்பவத்திற்கு பிறகு இவர்கள் வந்து ஒரு முறை கூட பாஜக விமர்சனம் செய்யல. அப்படி இருக்கும்போது பெரியப்பா சீமான் அவர்கள் போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திச்சதுக்கு திமுக பெட்டி வாங்கிட்டேன்னு இவங்க சொல்றாங்க. அப்போ நீங்க திருப்பரங்குன்றம் பிரச்சனை பத்தி பாஜக விமர்சிக்கவே இல்லையே, அப்போ பாஜக பெட்டி வாங்கிட்டீங்களா? அப்ப காங்கிரஸ் வந்து இனப்படுகொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத, காங்கிரஸ் ஊழல் செஞ்சாங்க, காங்கிரஸ் வாரிசு அரசியல் செய்யறாங்கிறத இவர்கள் விமர்சனம் செய்யவே இல்லையா? அப்ப காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டாங்களா? நியாயமா சொல்ல போனா பெட்டி வாங்கியதுல தமிழக வெற்றி கழகம் தான் முன்னோடி. நம்மளாச்சும் இப்போ 2025 தான் பெட்டி வாங்கணும், சும்மா பேச்சுக்கு அவங்க சொல்றதை வச்சுப்போன்னு வச்சுக்கோங்களேன். 2021 சைக்கிள்ல போய் பெட்டி வாங்கினது அண்ணன் விஜய் அவர்கள். 2016 ஐயா கலைஞர் அவர்களுக்கு சிலை வைப்போம்னு சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நீ பேனா சிலை வச்சா உடைப்போன்னு சொல்றோம். அதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இவ்வளவு அவங்க பண்ணிட்டு சீமான் மாத்தி பேசுறாரு. பெரியார வந்து முன்னாடி வந்து தாத்தானாரு, இப்போ வந்து அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு அப்படின்னு சீமான் மாத்தி பேசுறாரு அப்படிங்கிறாங்களா? அந்த விமர்சனத்தை எப்படி பாக்க? அது எப்படின்னா, நம்ம பேசுகின்ற அரசியல் இவர்களுக்கு புரியலைன்னா, நம்ம பேசுறது மாத்தி பேசுற மாதிரி இவர்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவர்களுடைய அரசியல் அறிவு அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம பேசுகின்ற அரசியல் இந்த மண்ணை பத்தி, மலையை பத்தி, நீரை பத்தி, நிலத்தை பத்தி, காற்றை பத்தி, கடலை பத்தி பேசுகின்ற அரசியல் இவர்களுக்கு புரியலைன்னா அவர்கள் என்ன அரசியல் படுத்தப்படலாம் தான் அர்த்தம். என்ன மாத்தி பேசுறாங்க? இதற்கு முன்பு திராவிடர் கழகத்துல பயணிச்சாரு அவரு. 2008க்கு முன்பு திராவிடர் கழகத்துல பயணிச்சாரு. அதனால அவர் பெரியாரோட சித்தாந்தத்தை, பெரியாரை மட்டும் ஆதரிக்கல, கார்ல் மார்க்ஸையும் ஆதரித்தார், லெனினிசத்தையும் ஆதரித்தார், எல்லாம் மாவோயிசத்தையும் ஆதரித்தார். எல்லாத்தையும் ஆதரிச்சு தான் பேசினார். 2008க்கு பிறகு, அப்புறம் 2009 இனப்படுகொலைக்கு பிறகுதான் நமக்கான எதிரி யாரு, நமக்கான துரோகி யாரு என்பதை அவர் உணர்ந்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக களத்தில் நின்று இருக்காரு. இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்களே. 2010 என்ன நிலைப்பாடோ, என்னுடைய இன துரோகியோடையும் மாநில கட்சிகளோடையும் திராவிட கட்சிகளோடையும் தேசிய கட்சிகளோடையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டா இருக்கார். இதை பத்தி இந்த கட்சிகள் எல்லாம் பேசல. 2016 117 பெண் 117 ஆண் நிறுத்தினார். சென்னை ஆர்கே நகர்ல அம்மையா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து திருநங்கை வேட்பாளரை நிறுத்தினார். அதை பத்தி பேச மாட்டாங்க. தனிச்சே நின்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாதிரி இருக்காங்க. 1.1% தொடங்கி அப்புறம் 4%, அப்புறம் 6%, 7%, இப்ப 8% பெற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாதிரி இருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டாங்க. இன்னைக்கு தனியா வந்து ஒரு மனிதன், அவர் பணியூர்ல இருந்து வரல, அரணியூர்ல இருந்து வந்த ஒரு கிராமத்தான், ஒரு பாமரன் இன்னைக்கு தன்னுடைய உருவப்படத்தையே இன்னைக்கு ஒரு சின்னமா பதிச்சிருக்காரு. இது ஒரு சாதனை. இதை பத்தி அவர்கள் பேசல. அவர்களுக்கு தலைவர் பிரபாகரன்னா யாருன்னு தெரியுமா? ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர்னா யாருன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாத ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு கூட்டமா தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஐயா பெரியாரை பத்தி பேட்டி கேளுங்க அவங்கள்ட்ட, ஐயா அம்பேத்கரை பத்தி பேட்டி கேளுங்க, அஞ்சலியம்மாள் பத்தி பேட்டி கேளுங்க, வேலுநாச்சியர் பத்தி கேளுங்க, பதில் தெரியாது. இதே நீங்க அடுத்து வர ஜனநாயகன் படத்துடைய ஆடியோ லான்ச் எங்க நடக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. மலேசியாவில் நடக்காத சொல்லுவாங்க. கத்தி படத்தில் உள்ள வசனத்தை பேசுவாங்க, மெர்சல் படத்தில் உள்ள வசனத்தை பேசுவாங்க. இப்போ முழுக்க பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையெல்லாம், அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இதுல இருக்கு. ஒரு திரைப்படத்துல இந்த செகண்ட் இத்தனாவது நிமிஷம் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த டயலாக் பேசுனாங்கன்னு கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா எந்த வருஷம் திமுக தொடங்கியது, எந்த வருஷம் அதிமுக தொடங்கப்பட்டது, எந்த வருஷம் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது, எப்போதிலிருந்து நாம் தமிழர் கட்சி அரசியல் நிற்குது, ஏன் தமிழக வெற்றி கழகம் எந்த வருஷம் தொடங்கப்பட்டதுங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னாலே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அரசியலுக்கு அவங்க அரசியல் புரிதல் இல்லாம இருக்காங்க. இப்ப இவ்வளவு நாம் தமிழர் கட்சி அவர்களை விமர்சிப்பது ஏன்? அரசியல் புரிதலற்ற கூட்டத்தை அரசியல் படுத்துவது நாம் தமிழர் கட்சியினுடைய கடமை. அதுலயும் ஒரு மடங்கு மேல போய் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசனுடைய ஒரு கடமையா தான் இருக்கு.
இருக்கும்.